எல்லாருக்கும் வணக்கம். இந்த சூழ்நிலையில் ஒரு இசையை வெளியிட்டுள்ளவ ஒரு சிஎம் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இசையை வெளியிட்டுள்ளவ எங்கள் ஆசான், எங்கள் முதலாளி சவுசர் மட்டும்தான் முடியும். இப்போல்லாம் பொதுவாகவே நம்ம அப்பாட்ட போய் அப்பா ஒரு கடை வைக்க போகிறேன், ஒரு தொழில் தொடங்க போகிறேன், ஒரு 1 லட்சம் கொடுங்க அப்படின்னா 1 லட்சமா என்ன பண்ண போகிறேன், இன்னும் கடை வைக்க போகிறேன், லாபம் வருமா, இப்படி பல கேள்வி. சரி ஒன்று போய் நான் இப்படி 1 லட்சம் இறக்குறது, போட்டோமா போச்சு நான் என்ன பண்ணுறது இப்படின்னு பெத்த அப்பனே பெத்த பிள்ளைய நம்புறதில்ல. ஆனால் ஒரு 2 மணி நேரம் கதையை கேட்டுட்டு நம்மளை நம்பி பல கோடியை இறக்குறது நம்ம குட்டி சார், சௌத்ரி சார். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பாவுக்குலாம் மேலே இந்த 34 இயக்குனர் அறிமுகப்படுத்திட்டாரு. அவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம அப்பாவுக்கு மேலே நம்ம சௌத்ரி சார். இந்த 34 100 தாண்டணும், 100 200 தாண்டணும். இப்படி பல இயக்குநரில் அவர் அறிமுகப்படுத்தணும். இன்னொன்று இயக்குனர் மட்டும் இல்லை, பல இசையமைப்பாளர்கள், பல தொழில்நுட்ப கலைஞர்களை நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு. பல ஹீரோக்களை அறிமுகப்படுத்திருக்காரு. பல பல ஹீரோக்கள் பெரிய ஹீரோ ஆகியிருக்காங்க. சமீபத்திலே இன்னும் கொஞ்ச நாள்லேயே அவருடைய 25 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த 25 வருஷத்தில் இன்றைக்கி அவர் நம்மளை கூட்டியிருக்காரு. நாமளாம் ஒன்று கூடி அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணாதான் நம்ம நன்றியோட ஒரு பங்காக இருக்கணும்னு சொல்லி சொல்லுகிறேன். அப்புறம் ஏற்கனவே சிங்கமொழியை விட்டாச்சு, அது பெரிய வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இது பிள்ளையார் தெரு. பிள்ளையாருங்கிறது யானை, சிங்கம் மொழி எப்படி பாஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த யானையும் மிகப்பெரிய பலம் கொண்டு வெட்டியே வாழ்த்து. நன்றி, வணக்கம். என்னை அறிமுகப்படுத்தலைன்னா நான் யாரோ ஒருத்தர் இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருப்பேன். மணிவண்ணன் உதவியாளராக இருந்த என்ன இயக்குனராக அறிமுகப்படுத்தின சௌத்ரி சார் அவர்களுக்கு எங்கள் நிறுவனத்தில் இப்போ கிஷோர் குமார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுவரைக்கும் ரமேஷ் சார் எப்படியோ இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு. ராம் எப்படி ராம மந்திரத்தை ஓதும்போது எப்படி ஜீவாவுக்கு ஒரு லைஃப் கிடைச்சதோ இப்போ பிள்ளையார் சொல்லியை போட்டிருக்கார் ரமேஷ். இந்த பிள்ளையார் சொல்லி ஒரு பெரிய ஆளாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பிள்ளையார் தெரு கடைசி வீடு இந்த படத்தை நான் இப்போ சிங்கம்புலி எடிட்டிங் நடக்கும்போது அந்த படமும் ஒர்க்கு போயிட்டு இருந்தது. சௌத்ரி சார் படம் பார்க்க வந்திருக்காரு. என்னையும் வாயா பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அப்போ படம் பார்க்கறதுக்காக நான் உட்கார்ந்தேன். படம் பார்த்தேன். கிஷோர் நினச்சிருப்பாரு, என்னடா ஒரு படம் நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு டைரக்டரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு எப்படின்னு சொல்லிட்டு நான் படம் பார்த்தேன். படம் பார்த்து முடிச்சுட்டு நான் உட்காந்துட்டே இருந்தேன், எதுவுமே பேசலை. கொஞ்ச நேரம் எழுந்து நின்னேன், எதுவும் பேசலை. இவன் ஏதோ வில்லங்கத்தை ஏற்படுத்த போகிறான்ற மாதிரி கிஷோர் என்னை பார்த்தாரு. உண்மையிலே என்னால் பேச முடியலன்றது மட்டும்தான் உண்மை. நான் கண்ணாடியை கழட்டினதுக்கப்புறம் தான் நம்பினாங்க. நான் எந்த அளவுக்கு அந்த படம் பார்த்துட்டு, அதாவது ஒரு படம் ஒரு மனுஷனை பாதிக்கணும் ஏதாவது ஒரு விதத்தில், அது கமர்ஷியலாக இருக்கட்டும், ஏதோ காமெடியாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டு ஏதோ ஒன்று. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த படம் மனசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது படம் பார்த்ததுனால சொல்கிறேன். இந்த படம் நான் பார்க்கும்போதெல்லாம் டப்பிங் முடியல, ரீ ரெக்கார்டிங் நடக்கலை, இதெல்லாம் இல்லாமல் வெறும் எடிட்டிங் டேபிளில் பார்த்த ரிசல்ட்டு. இதே படத்தை அதுக்கப்புறம் நான் இப்போ ப்ரிவியூ தேட்டர்லையும் படம் பார்த்தேன். நான் பார்த்த அந்த ஃபீல் அத்தனை பேருக்குமே வந்துருக்குது. படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்களை வாட்ச் பண்ணேன். எல்லாருமே கண் கலங்கி ஃபீல் பண்ணிட்டு தான் வந்தாங்க. யாரெல்லாம் உள்ளே போகும்போது நல்லா ஜாலியாக கேலப்பாக போய் உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே வெளியில் வரும்போது இந்த படம் அவங்களுக்குள்ள அந்த பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஆடியன்ஸுக்கு இந்த படம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படம் இதுக்கு முன்னாடி ஜித்தன் படத்திலேயே ஜித்தன் ரமேஷ் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு படம் கிடைச்சது அவருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 படம் நடிச்சிட்டாரு. இந்த படம் பிள்ளையார் தெரு கடைசி வீடு, இந்த படம் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்ன்றது என்னோட நம்பிக்கை. கிஷோர் இந்த படத்து மூலிமா அறிமுகமாயிருக்காரு. கிஷோரை தொடர்ந்து சௌத்ரி சார் இதெல்லாம் கேட்டுட்டு மன நிறைவாக இருப்பார்னு நினைக்காதீங்க. அவருக்கு ஒரு சின்ன குறை இருக்குது. ஏன்னாக்கா என்னடா அது 34ஓட நம்ம கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதனால் நாளையிலேருந்து மறுபடியும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் போங்க. புதுசாக இன்னும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸ் போகலாம். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பாரு. ஏன்னாக்கா இந்த மேடை அவர் அந்த ஒரு
தைரியத்தையும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணுன்றதையும் வரும். இது வந்து பிள்ளையார் தெரு கடைசி வீடு இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் தான் இது. இன்னொரு ஃபங்க்ஷன் நடத்தணும். அவர் வந்து ஆயிலோட இருந்து இன்னும் 100 டைரக்டர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த 100 டைரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ற அந்த நாள் சௌத்ரி சாருக்குன்னு சொல்லிட்டு தனி விழா ஒன்று நடத்தி, ஏன்னா இது எல்லாமே ரெக்கார்டு. நான் வந்து அவர் அறிமுகத்தில் பண்ணலை, ஆனால் என்னை அறிமுகப்படுத்தினது அவர் தான். எந்த ஒரு தயாரிப்பாளர், நான் நிறைய தயாரிப்பாளரை போய் பார்த்துருக்கேன், உள்ளே போகிறதுக்கே முடியாது, உள்ளே சேர்க்கவே மாட்டானுங்க, உள்ளே போக முடியாது, இதுதான் கஷ்டம். ஆனால் எந்த நேரத்தில் வேணாலும் போய் பார்க்கலான்னாக்கா சௌத்ரி சாரை மட்டும்தான் போய் பார்க்க முடியும். அது எல்லாரும் போனவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, இவங்க எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து சந்தோஷமா இருக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஒன்றா கூடி பார்க்கறதுக்கு. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அமையும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. வணக்கம். வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் மாணவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த படத்தோட ஷோ நான் பார்க்கல. இங்கே எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு நான் ஊருக்கு போயிட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது. ரமேஷ் இந்த சாங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அந்த சூப்பர் குட்டில் ஒரு நிதானம் இருக்கும், சௌத்ரி சார் இருக்கிற மாதிரி ஒரு நிதானம் அது ஜீவா கிட்டே இருக்குது, ரமேஷ்கிட்டே இருக்குது. ஒரு எளிமை இருக்கும் அவங்கக்கிட்ட. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நன்றி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாடே வந்து பாகிஸ்தான் ஜெயிக்குமா இந்தியா ஜெயிக்குமான்னு ஒரே ஜுரத்தில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சாருக்கு இன்னைக்கு ஜுரம் வந்துட்டு நினைக்கிறேன், அவ்வளோ கண்ணு பட்டிருக்கு சாருக்கு. இதே சொல்றேன்னா, ஒரு புது டைரக்டரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுங்கிறது பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் சரி இது ஈஸி மாதிரி தெரியும். ஒரு படத்தோட ஹீரோ வந்து விஜய் சார் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்லுவாங்க, சார் ஒரு ரவிக்குமார் மாதிரி டைரக்டர் காம்பினேஷன் போட்டிங்கன்னா 30 ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகும். எதுக்கு சார் நியூ டைரக்டர் போய் போடுறீங்க, ஒரு 5 ரூபா பிஸ்னஸ் கம்மியாகாம இருக்குமாங்க. போயிட்டு போதியா அப்படிம்பாரு. ஒரே வார்த்தை தான், 5 கோடிக்கு போயிட்டு போதியாங்கிற ஒரு வார்த்தை சொல்றது வந்து சௌத்ரி சார் தான். நான் வந்து ஆசை பண்ணும்போது வந்து பெரிய பெரிய ஹீரோட்டெல்லாம் அங்கே போய் பாரியா இங்கே போறியா பாரியா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் சார் டெய்லி. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து நிறைய பேர் அறிமுகப்படுத்துறீங்க சார், இவங்க எத்தனை பேர் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்த ஆசைப்படுறேன், உங்கள் பையனை தயவுசெய்து கொடுங்க, நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு. அவன்கிட்ட பேசு அப்படின்னா அவ்வளோதான். உடனே பாக்கி சொல்லுவாருங்க, அதான் அவரோட பெரிய பிளஸ். ஸோ ஜீவாவை அறிமுகப்படுத்துற போது ரமேஷையும் அறிமுகப்படுத்துங்கிற முடிவுக்கு வந்தார். அதன்படியே செயல்பட்டார். ஒரு சின்ன விஷயம், ரமேஷுக்கு வந்து ஜித்தனுக்கு அப்புறம் சரியான படங்கள் அமையல. அப்போ ரமேஷ் எந்த கதையை செலக்ட் பண்ணலாம், எப்படிப்பட்ட டைரக்டர் செலக்ட் பண்ணலான்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் வந்து ரொம்ப குழம்பி போயிருந்தார். சார் வந்து நிறைய கதை கேட்டு ரொம்ப குழம்பி போயிருந்தார், என்ன பண்ணலாம். அப்போ ஒரு நாள் ரமேஷ் சார் வந்து, இந்த கதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் பண்ணுறேன், இல்லை நான் வந்து வேற மாதிரி தொழிலுக்கு போயிடுறேன்ப்பா அப்படின்னாரு. நல்லா நான் வச்சுக்க, இந்த கதை ஓகேவா, இது எனக்கு ஓகே, எனக்கு வேற டைரக்டரே வேணாம், இந்த கதை தான் அப்படின்னு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தார். நான் அவருக்கு இன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசினது. ஸோ அந்த தீர்க்கமான முடிவில் 2 வருஷமா தெளிவாக இருந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. என்னைக்குமே நம்பிக்கை வீண் போகாது. இந்த சினிமாவில் 10 வருடம் கழித்து ஜெயித்தவர்கள் இருக்கிறார்கள், 15 வருடம் கழித்து ஜெயித்தவர்கள் இருக்கிறார்கள், 40 வயதில் வெற்றியை ருசித்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் ஜித்தன் ரமேஷுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று சொல்லி அனைவரின் சார்பாக 1000 நன்றிகளை திரு சௌத்ரி சார் அவர்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஆர்வி சௌத்ரி சார் வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி. அவங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஜீவா சார், ரமேஷ் சார், அவங்களுக்கு நாங்கள்லாம் சகோதரர்கள் மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் 34 சகோதரர்கள் அவங்களுக்கு இருக்காங்க. இன்னைக்கு இல்லாத என்றைக்கும் ஒரு பக்க பலமாக இருப்போம். நான் ஏன் பேச வந்தேன்னா, சௌத்ரி சார் அறிமுகப்படுத்தின படங்கள் எல்லாமே லவ் சப்ஜெக்ட், ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் நிறைய பண்ணார். அந்த நேரத்தில் புது வசந்தம், சொல்லாமலே சசி சார் சரி, மேக்சிமம் லவ் சப்ஜெக்டும், பூவை உனக்காக, சூரிய வம்சம், இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் நான் ஒரு கதை போய் சொன்னேன். அது சாமி படம் தான், கண்ணாத்தாள். அப்போ அவர் சொன்னார், இவ்வளவு கிளாஸ் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன், நீ போய் கண்ணாத்தாள்னு ஒரு கதையை சொல்றியா, என்ன பண்ண யோசிக்கிறேன், ஏன்னா எனக்கு கதை பிடிச்சிருக்குன்னாரு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, வித்தியாசமான கதைகளில் எந்த கதையாக இருந்தாலும் அதில் ஒரு டேஸ்ட்டு, அதில் ஒரு ரசனை உள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் ஆர்வி சௌத்ரி சார். அந்த கதை ஓகே பண்ணி அந்த நேரத்தில் அந்த படத்தை எடுத்து, அந்த படம் அந்த நேரத்தில் ஒரு 75 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றுச்சு.
அப்படி ஒரு வித்தியாசமான எந்த திறமை எங்கே யார்கிட்ட வந்தாலும் அதை பயன்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளி, ஒரு தயாரிப்பாளர். சமீப காலமாக நான் ஜீவாசோடைய படங்களை பார்த்துட்டு வர்றேன். எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஒரு குடும்பத்தில் 2 ஹீரோ இருக்குது. சிவகுமார் சார் ஃபேமிலியில் இருக்காங்க, அதுக்கு அடுத்து சூப்பர் கூட்டாக எங்கள் முதலாளி ஃபேமிலியில் இருக்காங்க. அந்த சூர்யா கிட்ட உள்ள ஒரு துடிப்பு, ஒரு வேகம், ஒரு சுறுசுறுப்பு நான் ஜீவா கிட்ட பார்க்குறேன். நிச்சயமாக அவருடைய உழைப்புக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அதே மாதிரி ரமேஷ், அந்த கார்த்தி மாதிரி ஒரு காமெடி கலந்த ஒரு ஹியூமர் இவற்றை இருக்குது. சிவகுமார் ஃபேமிலியை போல் 2 சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த குடும்பத்துலேயும் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்புகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையும் பலமும் கொடுப்பார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொறுப்பு 2 ஒப்படைச்சாங்க திருமலை கிஷோர். அந்த அறிமுகப்படுத்துறதுக்கு முடியாத அளவுக்கு ஆர்டிஸ்ட் டாமினேஷன் ஹீரோ. ஆனால் எப்படி இருந்தாலும் திரையில் தெரிகிறவங்க தான் முக்கியமானவங்க. சௌத்ரி சார் ஒரு தடவை சொல்லியிருந்தார், இந்தியா முழுக்க 100 கோடி பேருக்கு 100 ஹீரோ தான் இருக்காங்க, அவங்க வந்து உண்மையாலுமே ஹீரோ அப்படின்னாரு. சினிமா ஹீரோ மட்டும் இல்லை, 100 பேர் தான் இருக்க முடியுதுன்னும் போது அவங்க ரியல் ஹீரோஸ், அவங்க சினிமா ஹீரோ மட்டும் கிடையாது அப்படின்னாரு. அப்புறம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் வந்து நான் சூப்பர் குட் அறிமுகம் கிடையாது. இண்டஸ்ட்ரியில் வந்து வருமா ரவி மரியா கூட சொன்னார், கிட்டத்தட்ட இன்னைக்கு டாப் லெவலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய 10 இயக்குனர்கள் கூட அநேகமாக சூப்பர் குட் மூலியமாக தான் அறிமுகம் வாங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்து மிஸ் ஆச்சு. உதாரணமாக நானே கூட எனக்கு சவுதி சாருக்கே வந்துட்டு இருப்பார். முதல் இயற்கை கதையை போய் நான் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு போய் உட்காந்த உடனே முதல்ல கப்பல் வருது சார், கப்பலில் கதாநாயகன் வரான்னு ஒன்று நிறுத்திட்டு நீ வந்து இதை வேற எங்கேயாவது பண்ணுங்க, ஆனால் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது, ஒரு படம் இன்னொருத்தர் எப்போ பண்ணலாம் அப்படின்னாரு. அநேகமாக அவர் வந்துட்டு இருப்பார் சார். என்ன சார் எடுத்த உடனே முல்லை சார் கொஞ்சம் ஃபுல்லாக கேட்டுருங்க சார். இல்லையா முதல் சீனே நீ கப்பலில் வராங்க கதானா, ஆட்டோவில் வரான்னா பரவாயில்ல, டெம்போவில் வரானா பரவாயில்ல, எடுத்த உடனே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு ஏதோ சொல்ல வர அப்படின்றது அவர் எனக்கு கெஸ் பண்ணார். அதில் அடுத்த படம் 2வது படம் வந்து நாங்கள் போய் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நானும் அறிமுகம் ஆகிருக்க வேண்டிய சூப்பர் குட் பேனர் எனக்கும் வந்திருக்க வேண்டியது, அது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த படத்தை பார்த்தவரைக்கும் இந்த படத்தில் வந்து இயக்குனர் கிஷோர் வந்து நான் படம் பார்த்தேன். அநேகமாக எஸ்எஸ்சி வந்து சாங் ஒண்டி பார்த்துட்டு ரமேஷோட இதெல்லாம் பர்ஃபார்ம் சொன்னார். இந்த படத்தில் படம் முழுக்க பார்த்தாக்கா ரமேஷ் ரொம்ப பவர்ஃபுல்லாக நடிச்சிருக்கார், வெரி குட் பர்ஃபார்மர்ன்றத இந்த படம் வந்தபோது அநேகமாக ஆடியன்ஸுக்கும் சரி சினிமா வட்டாரங்களுக்கும் வந்து ரமேஷ் ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மர் ஆர்டிஸ்ட் அப்படின்றத தெரிய வைக்க முடியும். அதை கிஷோர் அந்த பொறுப்பு அவ்வளோ சின்சியராக எடுத்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதில் கிஷோரை வந்து நிறைய இது ஒரு லைட்டர் வேணும் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று போயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு காட்சியும் வந்து ரொம்ப நுட்பமாக இன்ட்ரெஸ்டிங்காகவே ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிருக்கு டில் த எண்ட். அப்படியே விளையாட்டாக போயின்னே இருக்கிற படம் வந்து எப்படி ஜீவா சொல்லிட்டார், நான் சொல்ல வேணாம் கூட நினச்சிருந்தேன் கிளைமாக்ஸ் அப்படின்ட்டு. அப்படியே விளையாட்டாக எடுத்துகிட்டு போய் அதை ஒரு ஆடியன்ஸை வந்து ஒரு எமோஷனுக்குள்ளே எடுத்துன்னு போகிறாரு. அது ஒரு முதல் பட இயக்குனர் வந்து நான் நிறைய இடத்துல ஒப்பிடும் போது என்ன தான் ஒப்பிடுவேன், நான் அந்த எமோஷனும் சரியாக அவ்வளோ சொல்லியிருப்பேன்னா முதல் படத்துலன்னு தெரியல, அதை கிஷோர் பண்ணியிருக்கிறார் அவ்வளோ நுட்பமாக. ஒரு அதே போல் வந்து வசனம் எழுதியிருக்கிறாரு. அனைவரும் நீங்கள் படம் பாருங்கள், இந்த கதைக்கு காட்சிகளுக்கு வசனங்கள் வந்து அனைவரும் ரொம்ப நாளுக்கு பிறகு ரொம்ப சைக்காலஜிக்கலான டைலாக்ஸ் அது. அந்த காட்சியில் இதுதான் மேக்ஸிமம் டைலாக்காக இருக்கும், அதை சட்டில் தான் அளவாக அவர் தான் வசனம் எழுதியிருக்காரு, ஒரு பாட்டு கூட எழுதியிருக்காரு. அதில் ஒரு நல்ல சூப்பர் குட் கம்பெனிக்கும் பெருமை சேர்க்குற மாதிரியான ஒரு இயக்குனர் கிஷோர் இருப்பார்னு நான் நம்புகிறேன். நிச்சயம் எதை கொடுத்தாலும் அவர் சரியாக செய்வார். எனக்கு வந்து கணக்கு என்னென்னா இந்த படம் நல்லா இருக்குதுன்றது கணக்கு தாண்டி எனக்கு கிஷோர் மேலே என்ன நம்பிக்கை இருக்குன்னா, இவர் எதை கொடுத்தாலும் சரியாக செய்யக்கூடியவர், எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டையும் ஃபைனாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ரமேஷ் வந்து இந்த படத்துக்கு பிறகு ஒருவேளை நான் சூப்பர் குட்லன்னு சொல்லிடுறேன், ஜீவாக்கு ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சதில்ல, அதுபோல் ரமேஷுக்கு வந்து இந்த படம் வந்து முக்கியமான படமாக அமையும். இது என்னுடைய ஆசையும் தான், இது வந்து உண்மையுமா கூட இருக்கட்டும். நன்றி.